ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. அதாவது பஞ்சாங்கத்துல கரணம் ஒன்று பாத்தீங்களா, அந்த கரணம் தப்பிலான் மரணம் பத்தி பேச போறாங்க. போடுவோம் பேசுங்க. வணக்கம். ஓம் குருவே துணை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவே மகேஸ்வரங்க, குரு சாட்சா பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆதித்யாய சோமாய மங்களபுதாய குரு சுக்ர சனிப்யோ ராகவே கேதவே நமக. எல்லாம் அல்ல ஞானமே வடிவமான விநாயகர் பெருமானுடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியரும் எமது குருநாதருடைய திருவடிகளை நான் வணங்கிக் கொண்டு, சிறப்பு விருந்தினராக SK ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியரும் நான் வணங்கிக் கொண்டு, மற்றும் சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நான் கர்ணம் தப்பினால் மரணம் என்ற ஜோதிடத்தில் எத்தனையோ பழமொழிகள் உள்ளது. அதில் ஒன்றுதான் கர்ணம் தப்பினால் மரணம். இந்த கர்ணத்துக்கும் மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தோம்னா, பஞ்சாங்கத்துல 5வது அங்கமாக கர்ணம் இருக்கு. கர்ணங்கள் மொத்தம் 11. அதுல சரகர்ணம் 7, சிரகர்ணம் 4. சரகர்ணம் என்னென்ன? பவம், பாலவம், கௌலவம், தைதுளை, கரசை, வனசை, பத்தரை. இதெல்லாம் சரகர்ணம். சிரகர்ணம் சகுனி, சதுஷ்பாதம், நகம், ஹிம்ஸ்துக்கினம். சரகர்ணங்கள் தொடர்ச்சியாக 8 முறை மாறி மாறி வரும். ஆனா சிரகர்ணங்கள் மட்டும் அமாவாசை ஒட்டிய நாட்கள்ல மட்டும்தான் வரும். இந்த கர்ணத்துக்கும் மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தோம்னா, ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னா, கர்ணத்திற்கும் ராசி சக்கரத்தில் 12ஆம் பாவத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பவ கர்ணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு கர்ணத்திற்கும் ஒரு மிருகம் உண்டு. அந்த மிருகத்திற்கு ஒரு தேவதை உண்டு. அந்த தேவதைக்கு கிரகம் உண்டு. அந்த கிரகம் நம் ராசி சக்கரத்தில் 12ஆம் பாவகத்திலோ 12ஆம் அதிபதியிலோ சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் எந்த கிரகம் சேருகிறதோ அந்த கிரகத்தின் நோய் மூலம் ஜாதகர் மரணம் அடைவார். எப்படி இறப்பார் என்று பார்க்கும்போது, 12ஆம் பாவகம் மோட்ச பாவகம். அதன் வழியாக கூட ஜாதகருக்கு மரணம் நடக்கும். அடுத்தது நம்ம பவகர்ணம் பார்ப்போம். இந்த கர்ணத்திற்கு மிருகம் சிங்கம். இந்த சிங்கத்திற்கு அதே தேவதை நரசிம்மர். அந்த நரசிம்மருக்கு கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் ராசி சக்கரத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, 12ஆம் அதிபதியுடன் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் செவ்வாயின் மூலமாக கூட நோய் வரும். அது என்னென்ன நோய்னா, ரத்த நோய், தீக்காயம், விபத்து, ரத்த புற்று நோய், எலும்பு மஜ்ஜை குறைபாடு, ரத்த சோகை, தீர்க்கடுப்பு, சொறி, பட்டை போன்ற நோய்களும் வர வாய்ப்பிருக்கு. அடுத்தது பாலவ கர்ணம். அதுக்கோடி மிருகம் என்னன்னா புலி. அதுக்கோடி அதிதேவதை சாஸ்தா. கிரகம் ராகு. ராகு நோய் என்னன்னா குடல் நோய், குஷ்டம், கல்லீரல், இதயம், கெட்ட கனவு. அடுத்தது கௌலவம். கௌலமோடைய மிருகம் பன்றி. அதோட அதிதேவதை வராகி. கிரகம் சனி. சனியோட நோய் என்னன்னா வாதம், வலிப்பு, யானைக்கால், வாழ்வு கோளாறு. அடுத்தது தைதுளை. மிருகம் கழுதை. அதிதேவதை சேஷ்டா தேவி. கிரகம் சுக்கிரன். சுக்கிரனோட நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்னிக்கல், சுகர் வியாதி. அடுத்தது வாகன விபத்து, பார்வை குறைவு இருக்கும். அடுத்தது கரசை. மிருகம் என்னன்னா யானை. அதோடைய அதிதேவதை விநாயகர். அதோட கிரகம் என்ன பாத்தீங்கன்னா சந்திரன். அது சந்திரனோட நோய்னா ஜலதோஷம், தாய்ப்பாட். அடுத்தது மண்ணீரல், வாதம், பித்தம். இதெல்லாம் கரசை. அடுத்து வனசையோட கிரகம் கர்ணம் பார்த்தோம்னா, மிருகம் காளை. அதோட தேவதை நந்தி. கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன். சூரியனோட நோய்னா கண் நோய், எலும்பு, உஸ்தன சூரம், இதய நோய். அடுத்து வயிற்று நோய். இதெல்லாம் வனசை கிரகம். அடுத்தது பத்தரை கிரகம் பார்த்தீங்கன்னா மிருகம் கோழி. அதோட தேவதை சுப்பிரமணி.
கிரகம் வந்து என்ன பாத்தீங்கன்னா கேது. அது கேதோட நோய்னா உடல் நடுக்கம், அம்மை நோய், விஷ நோய், சிறுகுடல் நோய் இருக்கும். அடுத்தது சகுனி கர்ணம்னா மிருகம் வந்து காகை. அதோடைய தேவதை வந்து சனி, கிரகமும் சனி. சனியோட நோய்னா கால், நரம்பு, இடுப்புக்கு கீழே எல்லாமே. அடுத்தது சதுஷ்பாதம், அதுக்கு வந்து மிருகம் வந்து நாய். அதோட அதிதேவதை பைரவர். அதோட கிரகம் குரு. குருவோட நோய்னா கொழுப்பு கட்டி, உடல் பருதல், கல்லீரல், சதை. அடுத்தது சதுஷ்பாதம் நாகம், கரகம். அடுத்தது மிருகம் வந்து பாம்பு. தேவதை வந்து நாகராஜ். கிரகம் வந்து என்னன்னா ராகு. ராகுவோட நோய் என்னன்னா பெருகுடல் நோய். அடுத்தது ஹிம்ஸ்துக்கின கிரகம். மிருகம் வந்து புழு. அதோட தேவதை தன்வந்திரி. கிரகம் வந்து புதன். புதனோட நோய் என்னன்னா நரம்பு, தோல், பக்கவாதம், வெண்குஷ்டம். இதெல்லாம் வந்து கிரகத்தோடைய நோய். மிருகம், தேவதை அதெல்லாம் இருக்கு. இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.